வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் அ த்ரெட் என்ட்ரி பாயிண்ட். ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் தான், இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் கூட. ஓகே, ஒரு அப்ளிகேஷனில் எந்தெந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு அட்டாக்கர்ஸ் உள்ளே நுழைவாங்க, ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸோட என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதை ஆக்சுவலாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ எது மூலியமாலாம் ஆக்சுவலாக ஒரு அட்டாக்கர் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வருவாங்க? நம்ம அப்ளிகேஷனில் லாகின்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலிமா வருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு த்ரெட் என்ட்ரி தான். ஓகே, ஸோ ஒரு லாகின் இருந்துச்சுன்னா அது மூலிமா வருவாங்க. ஓகே, த்ரெட்ஸ் உங்களுக்கு நார்மலாக த்ரெட்ஸ்னாலே என்னன்னு தெரியும். ஓகே, ஒரு அப்ளிகேஷனை அட்டாக் ஆகிறதுக்கு வழிகள் என்னென்ன இருக்குது, ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக த்ரெட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் மூலிமா அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லாகின்ஸ் மூலிமா வரலாம். ஓகே, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூஆர்எல்ல வந்து பேராமீட்டர் வச்சு ஒரு வேல்யூ பாஸ் ஆச்சுன்னா அது மூலிமா அட்டாக்ஸ் நம்ம மூலிமா வரலாம். ஓகே, ஒருவேளை நம்ம அப்ளிகேஷன் சர்வரில் வந்து ஏதாவது ஒரு வர்னபிலிட்டி இருக்கோ, இல்லைனா ஒரு வெப் சர்வரில் வர்னபிலிட்டி இருக்குது, ஸோ அது மூலிமா அவங்க வரலாம். ஓகே, இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷனில் எப்படி நம்ம அந்த த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு டெமோ சைட்டுக்கு நான் ஒன்று போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இதான் எனக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன். இது மூலிமா எப்படி இது மூலிமா ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனில் வந்து சைன்இன் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வருது? எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு த்ரெட் என்ட்ரி. பிகாஸ் இது மூலிமா ஒரு அட்டாக்கர் வந்து இன்புட் கொடுக்கலாம், சர்வருக்கு இன்புட் கொடுக்கலாம். ஸோ அந்த இன்புட் மூலிமா அட்டாக்கர் வந்து ஏதாவது ஒரு மலிஷியஸ் கோடு சென்ட் பண்ணலாம். அண்ட் வாட் எல்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த மேலேயே வந்து ஒரு சர்ச் பார் இருக்குது. ஸோ இந்த சர்ச் பார் மூலிமா கூட ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு இன்புட் கொடுக்கலாம். ஸோ இந்த இன்புட் மூலிமா அட்டாக்கர் வந்து ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டோ இல்லைனா ஏதாவது ஒரு கோடோ வந்து சர்வருக்கு நோக்கி சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு த்ரெட் என்ட்ரி. வேறு என்ன மாதிரி என்ட்ரி? இப்போ சைடில் வந்து நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு லிங்க் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு பேராமீட்டர் வருது. கான்டென்ட்ன்றது ஒரு பேராமீட்டர். அந்த பேராமீட்டருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த personal deposit.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரெட் என்ட்ரி. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக அட்டாக்கர் வந்து வேறு ஏதாவது ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து இல்லை மலிஷியஸ் கோடியோ வந்து சர்வரை நோக்கி சென்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் த்ரெட் என்ட்ரி தான். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து யூஆர்எல்ல பாஸ் ஆகுது. ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு யூஆர்எல்ல கூட பாஸ் ஆகாது, பாடியில் கூட பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி நார்மலாக நீங்கள் செக் பண்ணலாம்? ஓகே, நம்ம இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். லைக் கெட் மெத்தட் மூலிமா வெதர் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகுதா, ஆர்எல்ஸ் போஸ்ட் மெத்தட் மூலிமா உங்களோட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கா. ஓகே, அப்ளிகேஷன் என்டையர் அப்ளிகேஷன் வெறும் கெட் மெத்தட் மூலிமா ஆர் வெறும் போஸ்ட் மெத்தட் மூலிமா ரன் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. ஓகே, இந்த ரெண்டு மெத்தடுமே அந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன மாதிரி மெத்தட் மூலிமா ஆக்சுவலாக அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்ளிகேஷனை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஆக்சுவலாக பகி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ நான் லாகின் ஆகிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் வந்து HTML இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து நான் இன்ஜெக்ஷன்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட டேட்டா வந்து என்ன மெத்தட் மூலிமா அப்ளிகேஷனுக்கு போகுது, ஒருவேளை அது கெட் மெத்தட் மூலிமா போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ரெக்வஸ்ட், அதே போல் போஸ்ட் மெத்தட் மூலிமா போச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் எப்படி இருக்கும். ஸோ இது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பிகாஸ் இது ரெண்டு மெத்தட் அப்போ கூட சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து கெட் அண்ட் போஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கெட் கொடுத்துட்றேன். ஸோ கெட் அதில் செலக்ட் பண்ணிட்டு ஹேக்குன்னு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் இது லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ப்ரௌசரை வந்து பர்ப்சூட் கூட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஓகே பர்ப்சூட் ஓகே, ஸோ இப்போ வந்து க்ரீனில் மாறிடுச்சு, பர்ப்சூட் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அதே போல் ஸோ பேக் எண்டில் என்னோட பர்ப்சூட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோட இன்புட் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே இது சம்திங் யூடியூப். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோட அப்ளிகேஷன் யூஆர்எல் பார்த்தீங்களா 192.168.1.5.
ஸோ அந்த அப்ளிகேஷன் தான். இப்போ நான் கொடுத்த இன்புட் எல்லாமே வந்து கெட்டில் தான் போகணும். ஸோ அப்போ எல்லாமே வந்து ஆக்சுவலாக கெட் மெத்தட் மூலிமா போகுது, எல்லாமே வந்து யூஆர்எல்லே பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ நான் கொடுத்த இன்புட் வந்து எல்லாமே யூஆர்எல்லே பாஸ் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு த்ரெட் என்ட்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்து அட்டாக்கர் வேறு ஏதாவது ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு கோடோ கொடுக்கலாம். அதே போல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த பேராமீட்டரில் வந்து இந்த பேராமீட்டர் இருக்கிற வேல்யூ இடத்துல வந்து ஏதாவது ஒரு கோடு எதாவது கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபார்மில் வந்து ஆக்சுவலாக இந்த கோன் கொடுத்தோம்ல, இது கூட ஆக்சுவலாக ஒரு வேல்யூவாக ஃபார்ம் ஆகி போகுது. பார்த்தீங்களா, சப்மிட்ன்ற ஒரு வேல்யூ மூலிமா போகுது. ஓகே, ஸோ இந்த சப்மிட்ன்ற ஒரு வேல்யூவில் கூட வந்து அட்டாக்கர் வந்து ஏதாவது ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டோ ஏதாவது ஒன்று கோடை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன நினச்சிருப்போம், இந்த ரெண்டு தான் ஆக்சுவலாக இன்புட்டு, இது மூலிமா தான் அட்டாக்கர் எதனா அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் கிடையாது, இந்த கோன்றதுல கூட ஒரு கைண்ட் ஆஃப் வேல்யூ போகுது. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இது மூலிமா கூட அட்டாக்கர் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு வே. ஓகே, இப்போ நான் வந்து இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போதைக்கு கெட் மூலிமா கூட ஆக்சுவலாக வந்து ஒரு இன்புட் போகும். ஸோ கெட் மூலிமா போச்சுன்னா மோஸ்ட்லி வந்து யூஆர்எல் மூலிமா ஆக்சுவலாக போகுது. ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போஸ்ட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ போஸ்ட் ஹேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் நான் வந்து என்னோட இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுறேன். ஸோ லெட் மீ கிவ் சேம் டெஸ்ட். ஸோ அதே போல் இதுலேயும் டெஸ்ட் கொடுத்துட்டு கோன் கொடுக்குறேன். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நான் போஸ்ட் மெத்தடில் கொடுக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்சுவலாக போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு யூஆர்எல் மாதிரி தான், .php ஃபைல் தான் போகுது. ஸோ யூஆர்எல்ல எனக்கு எந்த ஒரு வேல்யூமே போகலை. ஸோ அப்போ நாம் என்ன நினச்சிப்போம், ஓகே எந்த ஒரு வேல்யூவும் ஆக்சுவலாக போகலை, ஸோ அதனால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். பட் ஆனால் அது கிடையாது. அந்த இதை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாடியில் போகுது. ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற பேராமீட்டரோட வேல்யூஸ் எல்லாமே பாடியில் போகுது. ஸோ இங்கே கூட நான் வந்து எனக்கு தேவையான ஸ்கிரிப்டை நான் இன்ஜெக்ட் பண்ணி சர்வர் நோக்கி சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து வெதர் கெட்டில் நடக்குதா போஸ்ட்டில் நடக்குதா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் போஸ்ட்டில் ஏதாவது சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாடியில் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடியில் போகிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்ஸி டூலை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலிமா தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த த்ரெட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேராமீட்டர் பார்க்குறீங்களோ, பேராமீட்டர் இந்த சென்ஸ் சம்திங் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே வந்து ஒரு பேராமீட்டர் தான். ஸோ அந்த ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸில் தான் வந்து அட்டாக்கர் வந்து அவங்களோட கோட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்களும் ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அது மூலிமா உங்களோட தேவையான டெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி என்னென்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி வேல்யூஸ் போகுது, அது எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபர்தராக போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.